நம்மளோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யோகாம்பாள்புரம் வர்சஸ் நெட்டேந்தர் ரெண்டு டீமுக்கான மேட்ச். ஓடி பஸ் ஒன் சைக்கிள் ஸ்ரீ, நான் சைக்கிள் தினேஷ் முதல் ஓவர் கோட்டை வந்திருக்காரு. 8 ஓவர் மேட்ச், முதல் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே சுவிட்சுக்கிட்டு பேட்டில் பண்ணல, டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறையும் சுவிட்சுக்கிட்டு காலில் பட்டுச்சா பேட்டில் பட்டுச்சான்னு தெரியல, பின்னாடி வந்துச்சு ஸ்டாப் பண்ணி போட்டாங்க ஒரு சிங்கிள். ஓடி பஸ் ஒன் வந்தால் தினேஷ் ஆன் சைக்கிள் கரெக்டாக ஹேக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு, நோ சொல்லிட்டாங்க, 2 ஓவரில் டாட் பால். ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சாங்க, ஆனால் கவர்ஸில் ஒரு ஃபீல்டில் நிற்க வச்சு போட்டிருக்காங்க, அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது, ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினாரு, ஆனால் ஃபீல்டர் கையிலே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க இங்க நெட்டேந்தர். லாஸ்ட் ஒன் டெலிவரி திருப்பிட்டாருங்க பந்த. பவுண்டரி போகிறதுக்கு வாய்ப்பா இல்லை பால் ஸ்டாப் ஆயிடுதான்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வெரைட்டி கரெக்டாக போயிருக்காரு. இந்த பால் 2, இதோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே எண்டு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, 4 ரன் அடிச்சிருக்காங்க யோகாம்பால். செகண்ட் ஓவர் ஹரி வந்திருக்காரு. விகேந்திர சம்பள ஃபீல்டர் கையில் வந்திருக்கு, குயிக்கராக ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். செகண்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் கையில் போணுச்சு, பாலோட வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க, குயிக்கராக போணுச்சு. 1, 2வது ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டி போய் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிருக்கான ட்ரை கரெக்டாக அடிச்சிருக்காங்க. பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பள திருப்பி விட்டுருக்காரு, இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பா, பாலோட வேகம் கம்மியாயிருச்சு, ஃபீல்டரோட வேகம் அதிகமாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணுவாங்க. 3 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். பாலோட ஃபிஃப்த் ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா கீப்பர் பாலுக்கு போயிருக்காரு. 2 ஓவரில் டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி தேர்ட் பாலில் ஃபீல்டர் கையில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிடிச்சி அடிக்கலைங்க, அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு சிங்கிள் டு எந்த ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 15 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் அகைன் கோட்டை முதல் ஓவர் போட்டிருந்தார், இப்போ 3வது ஓவர் போட வந்திருக்காரு. முதல் பந்தே சான்ஸ் பார் போயிடுச்சுங்க 6. இந்த ஓவருக்கான முதல் பந்தே 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்க. முதல் பந்து செகண்ட் ஒன் விட்டு தட்டு நாடி இருக்காங்க, ஃபீல்டர் கையில் போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக விரட்டி எடுத்திருக்காரு வந்து சிங்கிள். ஒன் மேட்லேயே தான் கிடக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரன் ஓட மாட்டாங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டீசன் டிஃபன்ஸ் தரையில் ஆடி இருக்காங்க, 2 ரன் பண்ண வாய்ப்பு இருக்குமா, ஃபீல்டர் ரொம்ப தூரமாக விரட்டி ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. குயிக்கரான த்ரோவாக இருந்தாலும் ஓட்டாங்க, 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக லெஃப்டி பேட்ஸ்மேனாகவே மாறி அதுக்கப்புறம் ரைட்டியாக மாறினாங்க, கியூட்டியாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம். எங்க பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல, பவுண்டரி போயிடுச்சு. ஸ்ரீ பேட்லேருந்து மேஜிக்கல் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசன் டிஃபன்ஸ் தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு, கேப்பில் ஃபீல்டர் வர்றதுக்குள்ளே 2க்கு சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட், குயிக்கரான ரன்னிங் எஃபோர்ட்டும் கூட. இந்த பால் 2, இதோட 3வது ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 ஓவர் முடிஞ்ச மேலே 30 ரன் அடிச்சிருக்காங்க யோகா. மேட்சுக்கு 4வது ஓவர் இமினேஷ் வந்திருக்காரு, குயிக்காக டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி, செம்ம பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம், பேக் டு பேக் டாட் பால். தேர்ட் ஒன் கரெக்டாக கட் பண்ணியிருக்காரு, பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டில் விரட்டி போயிடுறாரா, போக முடியலங்க, பவுண்டரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார், அதே இடத்துல கைட் ஏறி இருக்கு, பவுலர் லிமிட் கேட்டு கேட்சை போஸ்டார். விக்கெட் முதல் விக்கெட் தினேஷோட விக்கெட் இழக்கிறாங்க, நல்லா இருக்கு இந்த பேட்ஸ்மேன் பண்ணி கொடுக்குறாங்க. 1 ஓவர் பேட்ஸ்மேன் வினோத், பாலோட ஃபிஃப்த் ஒன் டிஃபன்ஸ் ஆடி இருக்காரு, 2 ரன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குமா, சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா அங்கே த்ரோ சூப்பராக அடிச்சிருந்தாரு, செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் என்ன இடத்துலேருந்தே கரெக்டாக அடிச்சிருக்காரு, அங்கே பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா, எஸ் போயிடுச்சு. ஸ்ரீ பேட்லேருந்து வர 1 மோர் பவுண்டரி. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 39 அடிச்சிருக்காங்க யோகாம்பால். மேட்சுக்கான 5வது ஓவர் ஹரி வந்திருக்காரு. இப்போ பிடிக்க முடியல, பின்னாடி ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேட்சுக்கான 5வது ஓவர் ஹரி. ஃபர்ஸ்ட் பால் ஓய்டு, அது 5ல் 2 ரன் ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை வாட பார்த்தாரு,
விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். பாஸாக செயல்பட்டுருக்காரு கீப்பர் கார்த்திங்க. பேட்ஸ்மேன் கமல். ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வர முடியல ஃபீல்டரால், விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் ஆடி இருக்காரு. கேப்பில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஒரு சிங்கிள். போன பால் ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சொன்ன விக்கெட் எடுக்கிறாரு கீப்பர்லன்னு கார்த்திக். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 45 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் ஹிபினேஸ், அவருக்கான 2வது ஓவர். குயிக்கராக போட்டிருக்காரு. பால் குத்துன இடத்துலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருதுன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ரெண்டு கவர்ஸில் ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா எக்ஸலன்ஸ் சாப்பிடுங்க. சூப்பரான ஃபீல்டிங் அங்கே. 2 ரன். அவரோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும் தான் விடணும்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்ட் ஏக்கர். வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் எபினேஸ். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப வேலைக்கு போயிருக்கு. ஒயிட் லெஃப்டி, அதுக்கப்புறம் ரைட்டி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பவுண்டரி அடித்தார். ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பாஸ். தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? யாஸ் கிளியர் பண்ணி போயிருக்கு. சூப்பரான ஒரு 6 கவி பேட்டில் இருந்து. ஓவர் முடிஞ்சிருக்கு. 56 அடிச்சிருக்காங்க யோகாம்பாள்புரம். மேட்சுக்கான 7வது ஓவர் யோகா வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால் சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அடிச்சிருந்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணி போயிருக்கோம். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் விடணும்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ, கீப்பர் கிடச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர். நல்ல கேட்ச். இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போனால் ஸ்ரீ அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. பட் நல்லா அடி கொடுத்துருக்காரு. வெல் பிளேட். நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஃபயாஸ். தட்டுன்னு பார்த்தா கீப்பருக்கே போயிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்டில் கட் பண்ணியிருக்காங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பாக 2 ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல எஃபோர்ட். இந்த பால் 2. இதோட 7வது ஓவர் எண்டு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 60 அடிச்சிருக்காங்க யோகாம்பாள்புரம். சிங்ஸோட லாஸ்ட் ஓவர் சுண்டு வந்திருக்காரு. முதல் பந்தே நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க. ஐயா தாண்டி போயிடுச்சு. சூப்பரான 6. இந்த ஓவரில் முதல் பந்தே அடிச்சிருக்காரு. வாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. முதல் பந்தே நேருக்கு நேர். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காங்க. கோட்டை ஃபீல்டர் பவுண்டரி போதா ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியலங்க. 6-4 இந்த ஓவரில் குயிக்கராக பத்திரனா கொண்டு வந்தார். தேர்ட் ஒன் கவர்ஸில் இந்த மாதிரி ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் நிற்க வச்சு மாறுறாங்களா? 2வது ரன் ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா விக்கெட் அங்கே சாக்கர். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் சூப்பராக ஆடி இருக்காரு. 2 ரன் பண்ண வாய்ப்பு இருக்குமா? சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா அங்கே த்ரோ கரெக்டாக ஆசினாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் டெலிவரி. கேப்பில் பாஸாக போய்க்கிருக்கு. 2 ரன் பண்ண வாய்ப்பு இருக்குமா? சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா அந்த எண்ணில் செம்ம பாஸாக போயிருக்காங்க. இந்த எண்ணிலையும் உள்ளே வந்துட்டாருங்க. 2ஓட இன்னிங்ஸ் இங்கே எண்ட் ஆயிருக்கு. 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. 81 அடிச்சிருக்காங்க. 82 டார்கெட் நெட் எந்த. சரி இடையில ஃபோன் ஓவர் ஹீட்டு ஃபுல்லாகி ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இடையில முதல்ல ஒரு ஓவர் எடுக்க முடியல. முதல்ல ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருந்தாங்க. 20 ரன்னுக்கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஸோ நல்லாவே அடிச்சிருந்தா. அது 2 பவுண்டரி ஒரு 6 கிட்ட அடிச்சிருந்தாங்க. நடைஸ் சரி ப்ரோ கவர் பண்ண முடியல. செகண்ட் ஓவர் போட இங்கே கவி முதல் பந்து ஒரு டாட்டு கரெக்டாக ஒரு ஃப்ளிக்கு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் குயிக்காக ஒரு சிங்கிள். விக்கெட்டுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையரிங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அடிச்சாருங்க. இது தாண்டி போயிடும். இந்த மாதிரி தான் எக்கச்சக்க பவுண்டரி 6 பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி 6 பதிவு பண்ணியிருக்காரு நடேசன் பேட்டில் இருந்து.
நெக்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்பி பார்த்துருக்காரு, பின்னாடி நல்லா ஸ்டாப்புங்க, 2 ஓவரில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், ஜாலியாக திருப்பிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட், அங்கே ஃபீல்டரை மாற்றி வச்சு போயிருக்காங்க, நல்லா ஸ்டாப்பு. 2 ரன், 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 29 அடிச்சிருக்காங்க நெட்டியில். தேர்ட் ஓவர் படா கவி, பேக் டு பேக் முதல்ல 2 ஒயிடு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பால். ஃபோர் டெலிவரி, டாட் பால். எக்ஸலன்ட் டெலிவரி, விக்கெட் மாற்றி கொடுத்துருக்காருங்க இங்க. எக்ஸலன்ட் கீப்பிங் ஸ்ரீ. பேட்ஸ்மேன் அபி, உடம்புல பட்டிருக்கு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பால் தாண்டி போயிடுச்சு 6. சுவிட்சுக்கு திரும்பி அலட்சியமாக அடிச்சிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் டீசன்ட் டிஃபென்ஸ், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு, உடம்புல பட்டிருந்தாலும் ஒரு சிங்கிள் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 39 அடிச்சிருக்காங்க நெட்டியந்தல். மேட்சுக்கு அடுத்த ஓவர் கவி. குயிக்கராக சூப்பராக போட்டிருக்காருங்க, டாட் பால். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, லாங் ஆனில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பானு பார்த்தா எக்ஸலண்ட் எஃபோர்ட்டுங்க ஃபீல்டர்ட்ட இருந்து, சூப்பரான ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் காலில் போட்டிருக்கு, இதையும் ஒரு சிங்கிளாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார், பவுண்டரிக்கு வாய்ப்பா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணாரா, ஆனால் லைனை தாண்டி போய் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காரு, பவுண்டரி. போன ஒரு சிங்கிள், லாஸ்ட் ஒன்று இந்த ஓவரில். அகைன் ஒரு சுவிட்ச் கேட்டு கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிக்க முடியல கீப்பரால், ஏன்னா கொஞ்சம் தள்ளி தான் ஊற்றிருக்கு. டாட் பால் டு எந்த ஓவர். சான்ஸ் பார், அடுத்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லே இங்கே நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் நட்டேஸ், அவரோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. பேட்ஸ்மேன் இங்கே கோட்டை. விட்டு தட்டுன்னு ஆடி இருக்காரு, தேர்மனில் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, 2 ஓவரில் டாட் பால். ஒயிட். சான்ஸ் பார், மிட் விக்கெட்டில் தெரிஞ்சு போயிருக்கு, அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்குங்க இங்கே, ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கோட்டை. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை, காலில் பட்டு முன்னாடியே போயிடுச்சு, டாட் பால். பாலோட 5th ஒன் டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி கேப்ல போயிருக்குங்க, பவுண்டரிக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தாண்டி போயிருக்கீங்க பவுண்டரி. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 57 அடிச்சிருக்காங்க நெட்டியந்தல். மேட்சுக்கு அடுத்த ஓவர் வினோத், முதல் பந்தே சுற்றிக்கிட்டு பின்னாடி இந்த ஃபீல்டை ஸ்டாப் பண்ணி போட்டாங்க, 2 ஓவரில் டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் பால், பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு, சுற்றிட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டிருக்காங்க இங்கே, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வைடு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஆனால் பேட்டில் பல்ல, டாட் பால். 1 மோர் சூப்பர் டெலிவரி, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பல்லங்க, செம்பிளை பல்ல, டாட் பால். 2 ஓவர் 60 முடிஞ்சிருக்கு, 62. கடைசி 12 பாலுக்கு 20 அடிக்கணும், 12 பாலுக்கு 20. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட்டு. செகண்ட் ஓவர் அகைன் டாட் பால்னு நினைக்கிறேன், ஒயிட் கொடுத்துட்டாங்க. ஸ்லோயராக போட்டார், கரெக்டாக ஒரு ஃபுல் ஷாட் கேப்பில் போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் வாட்டர் ஸ்டாப், எக்ஸலண்ட் ஃபீல்டிங்கை போட்டு 2வது ரன்னு கால் பண்ணியிருக்காங்க, அந்த இதில் அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுனாடி இருக்காரு, கவர்ஸில் பாஸ்டாக போயிருக்கு, சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கு. சிங்கிள். பாலோட 4th ஒன். இவனு இருக்க 8 பாலுக்கு 16 அடிக்கணும், 8க்கு 16, 5th ஒன். ஃபுல்லாக மறைச்சு அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 7க்கு 15. சுவிட்சுக்கு திரும்பியிருக்காரு, அங்கே சான்ஸ் பால் டிவேட் ஆகும். 1 2வது ரன்னு ரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, உள்ளே வந்துடுறாருன்னு பார்த்தா வந்துட்டாருங்க உள்ளே.
இந்த பால் 2. இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஓவர் முக்கியமான ஓவர். மேட்ச் ஓவரை 7 ரன்னுக்கு நல்லா போட்டு முடிச்சிருக்காரு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 69. கடைசி 6 பாலுக்கு 13 அடிக்கணும். கடைசி 6க்கு 13. கமல் வந்திருக்காரு. ஃபுல்லாக மறுகி போனார். ஒரு ஃபுல் டாஸ் பாலாக இருந்தாலும் அங்கே ஃபீல்டு கையில் தான் போகும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இந்த ஒரு சிங்கிள். 5க்கு 12. உடம்புல பட்டிருக்கு. ரன் ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால். தேர்ட் ஒன். 4க்கு 12 இருந்துச்சு. இப்போ ஒய்டு. 4க்கு 11. 4க்கு 11. அகைன் ஒரு ஃபுல் டாஸ். ஆனால் கீப்பர் பின்னாடிக்கு பாலை பிடிக்கல. பவுண்ட்ரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க நல்லா ஸ்டாப்பு. பிகேந்த சம்மில் இந்த பால் 3வது ரன் ஓட்டாங்க. இங்கே பண்ணியிருக்க 3 பாலுக்கு 8 அடிக்கணும். பால் வீடு போயிருக்கு. 3க்கு 8. நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? சிங்களோட சாப்பாடுன்னு பார்த்தா அங்கேயே அடித்தாங்க. வாய்ப்பா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. பண்ணியிருக்க 2 பாலுக்கு 7 அடிக்கணும். காலில் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க மட்டையில் படவில்லை. நிற்க வச்சு மாறுறாங்களா? எஸ். 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். கடைசி 1க்கு 6. சுவிட்ச் சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. இங்க மேட்ச் ஒன் நெட்டியந்தல். ஸோ வாட் அ மேட்ச். கடைசி ஒரு பந்து சுவிட்சுக்கு திரும்பி ஆஸ்டாருங்க. இங்கே மேட்சை 1-6 அப்படிங்கிற பட்சத்தில் வாட் அ பேட்டிங் அபி. ஸோ மேட்சே வின் பண்ண வச்சாரு. வெல் பிளேடு. சூப்பராக ஆடி கொடுத்துட்டாங்க. இங்கே மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரோ சூப்பராக ஆடிட்டீங்க. உண்மையாகவே ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ். ஜஸ்ட் ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும். ஸோ கிட்டத்தட்ட 80 டார்கெட்டு. ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே இடையில வந்த டாப் கிளாஸ் முன்னாடி வந்த பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1-6 வேறு லெவலாக போய் ஜெயிக்க வச்சிங்க. ஸோ அதான் இடையில நிறைய விக்கெட் போய்க்கிச்சு. நீங்கள் மட்டும் தான் ஒரு பக்கமாக முன்னாடியே வந்து சுவிட்சுக்கு திரும்பி ஒரு 6 அடிச்சு கான்ஃபிடண்டாக இருந்தீங்க. எப்படி நினச்சிங்க? எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சிங்களா மேட்சை? ஓகே. இந்த கடைசி 1-6 என்ன நினச்சிங்க? ஸ்ட்ரீட்டை சொல்லி தான் வெயிட் பண்ணியிருந்தீங்களா? ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்களும் கான்ஃபிடண்டாக இருந்தீங்க. சொன்ன மாதிரி அடிச்சும் காட்டியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் ப்ரோ.